மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னை டி நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு செல்கிறார் தாவேகா நிர்வாகி CTR நிர்மல்குமார். சென்னை டி நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு செல்கிறார் தாவேகா நிர்வாகி CTR நிர்மல்குமார். தாவேகாவுக்கு ஆதரவு கேட்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகம் CTR நிர்மல்குமார் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை டி நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு செல்கிறார் தாவேகா நிர்வாகி CTR நிர்மல்குமார். சென்னை டி நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு செல்கிறார் தாவேகா நிர்வாகி CTI நிர்மல்குமார். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மை எடுக்காத நிலையில் சென்னை டி நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு செல்கிறார் தாவேகா நிர்வாகி CTI நிர்மல்குமார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், சென்னை டி நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு தாவேகா நிர்வாகி CTR நிர்மல்குமார் செல்லவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக பல்வேறு கட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக ஒரு பக்கம் பிசிகாவிடம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் பேச்சுவார்த்தை, மற்றொரு பக்கம் பார்த்தோம் என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டிடம் பேச்சுவார்த்தை என தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகம் பொறுத்தவரை பெரும்பான்மை தொகுதிகளை நிரூபிக்க வேண்டும். அந்த வகையில் தற்பொழுது 113 தொகுதிகள் மட்டுமே கையிருப்பில் இருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக 5 தொகுதிகள் தேவைப்படும் பட்சத்தில் யாரிடம் கூட்டணி வைக்கலாம், யாரிடம் ஆதரவு கேட்கலாம் என்ற அடிப்படையில் தான் தற்போது தமிழக வெற்றிக் கழகமானது செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் யாரிடம் கேட்கலாம் என்பது குறித்து அடுத்தடுத்த கட்டங்களாக யோசனை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் நேற்றைய பார்த்தோம் என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட முக்கிய கட்சிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரையுமே ஆதரவு கோரி கடிதம் எழுதியிருந்தார். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆதரவு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் மீதமுள்ள 3 கட்சிகளிடம் ஆதரவு கோரி கேட்டிருந்தார். அந்த வகையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த ஆதரவு கோரியே பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தும் எந்த ஒரு பலனும் இல்லாததால் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் பொறுத்தவரையுமே CTI நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை டி நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்று தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதிகளை சந்தித்து இந்த கூட்டணி குறித்தும் ஆதரவு குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் அங்கிருந்து நீலாங்கரை இல்லத்திலிருந்தும் சரி, அலுவலகத்திலிருந்தும் சரி, முக்கிய பிரதிநிதிகள் தொடர்ந்து அங்கிருந்து கிளம்பி அங்க டி நகரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முக்கிய பிரதிநிதிகள், அதாவது குமார் மற்றும் மூத்த நிர்வாகிகள், மேலும் செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த சந்திப்பு நிகழ்வானது நடைபெறுவதற்கான இருப்பதாகவும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது. இதற்கு முன்பாகவே பல்வேறு கட்ட ஆலோசனைகளானது தொலைபேசி மூலம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் அந்த தொலைபேசி மூலம் நடைபெற்ற கலந்துரையாடல் பொறுத்தவரையுமே எந்த ஒரு பயனும் இல்லாத காரணத்தில் நேரடியாக இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று பார்த்தோம் என்றால் இன்னும் 2 மணி நேரத்திற்கு முன்பாக திமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட முக்கிய கட்சி தலைவர்களுடன் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுத்தவரையுமே சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக அந்த ஆலோசனையில் திமுக விட்டு வெளியேறும் செல்ல வேண்டாம், குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற செல்ல வேண்டாம், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உங்களுக்கு அழைப்பு வருவது என்று தெரியும், ஆனால் அந்த தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நீங்கள் கூட்டணியாக செல்ல வேண்டாம், அடுத்தடுத்த கட்டங்களாக வரும் மாநிலங்களவை தேர்தல் பொறுத்தவரையுமே திமுகவுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுத்தவரையுமே இந்த முக்கிய தலைவர்கள், அதாவது விசிக திருமாவளவன் மற்றும் சண்முகம், வீரபாண்டி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் CTI நிர்மல்குமார் CPM கட்சிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு பக்கம் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எந்த கட்சி தலைவர்களை சந்தித்து அவர்களிடம் ஆதரவு கொடுக்கும் வகையில் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் தான் தமிழக வெற்றிக் கழகமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள், அதாவது கடந்த 2 நாட்களாக யாரிடம் ஆதரவு கோர வேண்டும், யாரிடம் இந்த கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகத்தை இன்னும் சற்று நேரத்தில்
தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினரும் இணைய பொதுச் செயலாளரும் பார்த்தோம்னா சண்முகம் தற்பொழுது அந்த கூட்டணி குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு பொறுத்தவரையுமே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து தொலைபேசி மூலம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என கூறியிருந்த நிலையில் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் ஆதரவாக கடிதங்கள் மட்டுமே தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விஜய்க்கு பொறுத்தவரையுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு பிசிக சார்பாகவும் சிபிஐ உள்ளிட்ட முக்கிய கட்சி 3 கட்சிகளுக்கும் பார்த்தோம்னால் ஆதரவு கடிதம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதரவு ஏனென்றால் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் உடனடியாக அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஆளுநர் ஆதரவு கடிதம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கே தவிர அவருடைய கட்சிகளுக்கு முறையான அந்த ஆதரவான கொடுக்கவில்லை. அந்த ஆதரவு கொடுத்தால் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் சி.டி. நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் சண்முகத்தை சந்தித்து நேரில் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த சந்திப்பு முடிவு பொறுத்தவரையுமே அது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிக உதவிகரமாக இருக்குமா என்பது குறித்து காத்திருந்தான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன். சென்னை டி நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரை செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.